வணக்கம் நண்பர்களே. நம் சமையல் அறையில் இன்னைக்கு மஷ்ரூம் கேப்சிகம் ஸ்டஃப்ட் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸ்டஃப்ட் ஆம்லெட்டுக்கு தேவையான பொருட்கள்: 3 முட்டை, 5 பீஸ் பட்டன் மஷ்ரூம், ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மஞ்சள் கலரில் 2 கேப்சிகம், தேவைக்கேற்ப உப்பு, மிளகு பவுடர், அப்புறம் அரை கப் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூமை ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். குடமிளகாவையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அது கூட ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை மிளகு பவுடர் போட்டு நம்ம இப்போ இந்த முட்டையை பீட் பண்ண போகிறோம். முட்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம பீட் பண்ண அதில் ஏர் இன்கார்பரேட் ஆகும். நம்ம எந்த அளவுக்கு ஏர் அதில் இன்கார்பரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஆம்லெட் செய்யும்போது முட்டை சாஃப்டாகவும் ரொம்ப ஃப்ளஃபியாகவும் வரும். இப்போ முட்டையை பீட் பண்ணியாச்சு. இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு சாஸ்பேனில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மெல்ட் ஆகி வந்த பிறகு பெரிய வெங்காயம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகா ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா குக் பண்ணலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்ததும் கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை இது கூட சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி இன்னும் நல்லா குக் ஆகிற வரைக்கும் இதை கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ மஷ்ரூம், கேப்சிகம், ஆனியன் எல்லாமே நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இதை ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அது மேலே பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை ஊற்றிக்கலாம். முட்டை எல்லா பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஆம்லெட் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவைப்பட்ட சீஸ் ஸ்லைசஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம் மேலே. இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் ஆம்லெட் இன்னும் ரொம்ப ஹெவியாக ஃப்ளஃபியாக வரணும், சீஸியாக வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஆப்ஷனலாக சீஸ் ஸ்லைசஸ் போட்டுக்கலாம்.
இப்போ ஆம்லெட் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை பாதியாக மடித்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ மஷ்ரூம் கேப்சிகம் ஸ்டஃப்ட் ஆம்லெட் ரெடியாகி வந்திருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப யம்மியாக இருக்குது. இதை இப்போ கட் பண்ணி உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டஃப் ஆகி குக் ஆகி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், வெஜிடபிள்ஸ் மஷ்ரூம் எல்லாமே நல்லா சீஸோட மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் நல்லா யம்மியாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஸ்டஃப் ஆகி வந்திருக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதை நான் சாப்பிட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறக்காமல் நம் சமையல் அறையில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலர் வீடியோ அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரும்.